உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு துளிர் நிறுவனத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாஸ்டர் தீபன் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம்மா. பல நேர்காணல்கள் குறிப்பாக நம்ம நம்ம அகதி முகாம்களில் வாழ்கிற அல்லது இப்போ இருக்கிற அவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நாங்கள் தொடர்ந்து நிறைய இடங்களில் பேசி கொண்டிருக்கிறோம். இப்போ அண்மையாக வெளிவந்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இலங்கை அரசாங்கத்திடமிருந்து இங்கே வாழ்கின்ற புலம்பெயர்ந்த மக்களுக்காக ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பயணம், அதாவது இலங்கைக்கு இங்கிருக்கின்ற மக்கள், ஏதிலிகளாக வந்த மக்கள் அங்கு பயணப்படுவது இலகுவாக்கப்பட்டிருக்கிறதுன்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்திக்கு பின்னால் இருக்கிற முக்கியமான விஷயமாக ஒரு புலம்பெயர்ந்த ஒரு முகாமில் வாழ்கிற நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது இந்த விடயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ஏற்கனவே பல வருடங்களாக விருப்பப்பட்ட மக்கள் போகலாமன்றது இந்திய அரசாங்கத்தினுடைய அது ஒரு பலமையாக அமுலில் இருக்கிற விடயம்தான். ஏற்கனவே போய் கொண்டு தான் மக்கள் இருக்கணும். அது இடப்பட்ட காலத்தில் இப்போ யூனிஜார் மூலமாக போன ஒரு சில பேரை இப்போ இலங்கைக்கு போன இடத்துல இலங்கை அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைத்ததாக ஒரு கதை ஒன்று இருக்கிறது. அப்போ அதனால் இந்த யூனிஜார் மூலமாக அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், நாங்கள் இலங்கைக்குள்ளே கொண்டு வந்தால் நீங்கள் இந்த மக்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாது, எங்களூடாக வர மக்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அவைக்கான பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்தணும்னு சொல்லி, அதனால் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுற ஒரே காரணத்தில் நாங்கள் இந்தியாவில் இருக்கிற மக்களை எங்களூடாக நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் அதை ஒத்தி வைக்கிறோம். அதாவது இப்போ யுஎன்ஹெச்சிஆர் மூலமாக இப்போ நிறைய இடங்கள்ல முகாம்கள்ல இருந்து, ஏதிலிகள் முகாம்கள்ல இருந்து யுஎன்ஹெச்சிஆர்ல பதிந்து அதுக்கு பிறகு ஃப்ரீயாவே பயணப்பட்டு இலங்கைக்கு போயிடுவாங்க. இது ஒரு நடைமுறையில இருக்கு. இப்போ அது நிறுத்தப்பட்டிருக்கா? அது இடையில ஒரு குறிப்பிட்ட காலம் நிறுத்தி தான் வச்சிருந்தவங்க. சரி, அது நிறுத்தி வச்சிருந்தவங்க இலங்கை அரசாங்கத்துக்கிடம் ஒரு கோரிக்கை வச்சவை. என்ன கோரிக்கை என்று சொன்னால், நாங்கள் இந்தியாவிலேருந்து கொண்டு வர மக்களை நீங்கள் உள்ளே வந்ததுக்கு பிற்பாடு அவைகளை விசாரணைக்குள்ள அழைச்சி செல்லக்கூடாது, அரசு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் ஒரு ஒரு வாக்குறுதி, இலங்கை அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தா தான் நான் இவர்களை எடுப்பேன்னு சொல்லித்தான் அவர்கள் சொல்லி இப்படி வச்சிருந்தவர்கள். இப்போ தான் அந்த வாக்குறுதி வைக்க வந்திருக்கு. இப்போ இவை ஊடாகத்தான் வரலாமன்ற மாதிரி தான் இவை சொல்லியிருக்கணும். இப்போதும் யுஎன்ஹெச்சிஆர் ஊடாக தான் வரலாமன்ற மாதிரி சொல்லியிருக்கணும். இப்போ அவை ஊடாக போகிறதாக இருந்தாலும் இப்போ நாங்கள் ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்று புலமேந்த நாடுகளில் இருக்கின்ற உறவுகள், நீங்கள் இலங்கைக்கு வாங்க நாங்கள் பார்த்துக்கிறோம், அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். அப்போ அவை உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசுகளில் நீங்கள் இங்கே இந்தியாவிலேருந்து முகாமிலேருந்து கஷ்டப்படாதீங்க, வாங்கோ, வீடுகள் இருக்கும், காணிகள் இருக்கும், அதை துப்புராக்குங்கோ, நாங்கள் காசை போடுறோம், வீட்டை கட்டுங்க, இருக்கணும் சொல்லி நினைக்கிற மாதிரி இல்லை. வடக்கு கிழக்குல காணிகளோட விலை அப்படின்றது இல்லை, கண்டிப்பா இல்லை. காணிகளே இல்லை, எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வராங்க, வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க, பூட்டிட்டு போயிடுறாங்க. நான் என்ன சொல்றதுன்னு சொன்னால், அது ஏற்கனவே இந்த முகாம்கள் இருக்கின்றவர்களுடைய காணிகள் இருக்குங்க. இப்போ அவன் காணிகளை அதை மீள உருவாக்கி அதை சிரமதானம் பண்ணி அதை ரெடி பண்ணி தரத்துக்கு சில உதவிகளை புலமைந்த நாடுகளை செய்கிறதுக்கு தயாராக இருக்கலாம். இப்போ அந்த அடிப்படையில் சில பேர் விருப்பப்பட்டு போறினோம். இப்போ காசு பணம் இல்லாத மக்கள் இப்போ 30 வருஷத்துக்கு மேலாக இங்கே இருக்கணும், எந்த உதவியுமே இல்லை. ஆனா இந்த விஷயத்துக்கும் இந்த பொருளாதார ரீதியான உதவியோ அல்லது பொருளாதார ரீதியான ஏதோ ஒரு விஷயத்தையும் இலங்கை அரசாங்கம் இந்த மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக கொடுக்கணுமன்ற கொடுக்கத்தானே வேணும். ஏனென்று சொன்னால், இப்போ இந்த மக்கள் 30 வருஷமாக ஒரு யுத்தம் இல்லாமல் அந்த மண்ணில் இருப்பார்களா இருந்தால், இன்றைக்கு இந்த 30 வருஷத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் இன்றைக்கு ஒரு பெரிய பணக்காரராக அந்த நாட்டை வாழ்ந்திருப்பார்கள். இன்றைக்கு எல்லாருமே கோடீஸ்வரராக இருந்திருப்பார்கள். அதுக்கு தேவையான வீடுகள் இருந்திருக்கும், தேவையான வீடு மட்டும் இருக்காது. இன்றைக்கு சொந்த பந்தங்களோடைய ஒரு நல்ல வாழ்க்கையோட இல்லை நல்ல ஒற்றுமையோட ஒருத்தருக்கு ஒத்தாசையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் சொந்த மண்ணில் இருந்திருந்தாலே இது கிடச்சிருக்கும், எல்லாமே கிடச்சிருக்கும். இப்போ ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், சொந்த மண்ணை விட்டு வெளியேறி வந்ததுக்கு பிறகு சொந்த பந்தங்களே பிரிஞ்சு போகணும். இந்த அண்ணன் பிள்ளையை தெரியாது, தம்பிയുടെ பிள்ளையை தெரியாது, தம்பிக்கும் அண்ணனுக்கும் அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் கூட நெருக்கின பழக்கங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டது. அப்போ எங்களுடைய சமுதாயம் சின்ன பின்னமாக போயிட்டுது. அப்போ எதுக்கு என்ன காரணம் என்றால், நாங்கள் எதிரிகளாக இன்னொரு நாட்டுக்குள்ளே வந்தது தான் அதுக்கு காரணம். அப்போ இப்போ நாங்கள் வேறும் விருப்பப்பட்டு தான் யாரும் இங்கே இந்தியாவுக்கு வரையில்லை, இந்தியா பார்க்கணும்னு இங்கே வரையில்லை. சூழ்நிலை வர வேண்டிய சூழ்நிலை வந்துட்டோம். ஆனால் இப்போ கூட சில வீடியோக்களை பார்த்தேன், சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு போனவர்கள் இப்போ ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட அகதி
அட்ரஸ் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு இருப்பிடம் கொடுத்து அவை வச்சிருக்கிறதாக ஒரு சில இதுகளையும் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இங்கே வந்து சட்டவிரோதம் என்று சொல்லுவது வந்து தான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். கண்டிப்பா. ஆனா இதுல ஒரு சட்ட ரீதியான ஒரு சிக்கல் இருக்குன்னா என்னன்னு சொன்னா, இந்தியா வந்து அந்த அகதிகள் சட்டத்துல வந்து கையெழுத்து போட இல்லை அப்படின்னு சொல்லியும், இந்தியாவுக்குள்ள விசா இல்லாம யார் வந்தாலும் அது இலங்கையில இருந்து வருகின்ற புலம்பெயர்ந்தவர்களாக எதிரிகளாக இருந்தாலும் சரி, பர்மால இருந்து வரவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அவர்கள் கொடுக்கிற இந்த சட்ட ரீதியான பதம் அப்படி என்பது சட்டவிரோத குடியேறிகள் தான். இதை வந்து நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல மனதை வலிக்கிற ஒரு விஷயம் அந்த மாதிரியான ஆட்களுக்கு ஏற்படுத்தும் போது சில பார்த்து நீங்க அகதியான்னு கேட்கும்போது அது எவ்வளவு வலிக்கும்னு சொல்லி அகதியா ஒரு நாட்டுல இருக்கிறவனுக்கு தான் விளங்கும், அது புரியும். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது இப்போ பர்மா போன நாடுகளில் வந்து சொல்லலாம் அங்கேயும் ஒரு யுத்தம் நடந்த ஒரு பூமி. ஆனா அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. குடியுரிமை அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இன்னொரு விடயம் அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படுதுன்னு சொல்லி சொன்னால் அவங்க இந்திய அரசாங்கத்தோட வந்து அவர்கள் மோதினவர்களும் கிடையாது, ஆயுத ரீதியாக மோதல்களும் ஒன்றுமே அங்கே இடம்படையலை. அதனால் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஏன்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கும் இந்தியாவுக்கும் இந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் உடனே அவர்கள் குடியுரிமை கொடுத்தார்கள். ஆனால் ஈழத்தமிழர்கள் விடயத்தில் வந்து அவர்கள் யோசிக்க வேண்டும், ஒரு யோசிக்க விடத்தில் இருக்கிறார்கள். என்றால் இந்தியா புலிகளும் இங்கே ஒரு காலத்தில் மோதினவர்கள். அப்போ ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழர்கள் யாராக பார்ப்பார்கள்? கண்டிப்பாக யாராக பார்ப்பார்கள்? அவர்களை பார்த்தும் புலிகளாக பார்க்க மாட்டார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் என்றால் இவர்கள்லாம். இந்த பார்வையில் தான் நாங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் இன்று வரைக்கும் இந்தியா வந்து எங்களுக்கு இந்த குடியுரிமை தருவதற்கான விடயத்தில் வந்து எண்ணம் யோசிச்சு கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் குடியுரிமை கிடைக்காது, கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. இப்போ இலங்கையர்களுடைய எந்த அறிவிப்பு வந்து மக்களை அங்கே வாங்கோன்று சொல்கிற அறிவிப்பு தான் அறிவிச்சிருக்கிறார்கள். சரி, இப்போ இங்கே இருக்கிற மக்கள் அங்கே போகிறதுன்னு சொல்லி சொன்னால் பொருளாதார ரீதியான அவருடைய வாழ்வாதாரத்தை எப்படி நீங்கள் கொடுக்க போகிறீங்க? இப்போ அவர்களுக்கு இங்கே எத்தனையோ பேருக்கு வீடு இல்லாத காணி இல்லை. இப்போ காணி இல்லாதவர்களுக்கு எப்படி காணி கொடுக்க போகிறீங்க? வீடு இல்லாதவர்களுக்கு எப்படி வீடு கொடுக்க போகிறீங்க சொந்த நாட்டுக்கு போனால்? அதுக்கு முதல்ல ஒரு காரணம் என்னென்னு சொல்லிச்சுன்னா எங்களோட பாதுகாப்பை முதல் ஃபஸ்ட்டு உறுதிப்படுத்தணும். சரி, அந்த பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும்னா எப்படி உறுதிப்படுத்தணும்? முதல் இந்த இப்போ இருக்கிற அனுர அரசு வந்து நாங்கள் இளைஞர்கள் என்று தான் அவர் சொல்கிறார். சரி, நாங்கள் இளைஞர்கள் என்று சொல்லிட்டீங்க. இளைஞர்கள் சொன்னதுக்கு பிறகு ஏன் வடக்கு கிழக்கில் வந்து இன்னும் அந்த இராணுவத்தை வச்சு கொண்டிருக்கிறார்கள்? சரி, அந்த இராணுவத்தை வெளியேற்றுறதுக்கு ஏன் இவர் சிக்கல்படுகிறார்? ஏன் சிக்கல்படுறார்? இப்போ எங்களுடைய மக்களுடைய காணிகளை விடுறதுக்கு ஏன் யோசிக்கணும்? சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ இங்கேயே என்ன பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வராத போது இப்போ இந்த மக்களை எப்படி அங்கே கொண்டு போய் குடியேற்றுவதோ அல்லது இவர்கள் விருப்பப்பட்ட அங்கே கூப்பிடுறதுன்றது எப்படி அந்த அறிக்கையை விட்டுருக்கணும்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இதில் நிறைய சிக்கல் இருக்குது. அம்மா ஒவ்வொருட்டையும் காசு இல்லை. அப்போ எல்லாரும் அன்றாடம் உழைப்பு, கண்டிப்பா அன்றாடம் வாழ்க்கை. மறுவாழ்வு முகாம்ல இருக்கிற அத்தனை பேரும் நீங்க சொன்னது போல ஒவ்வொருத்தரும் வந்து நாளுக்கு தினத்துக்கு கூலி வேலை செய்து, உண்மை இது வெளிப்படையா சொல்லணும், படித்த பிள்ளைகள் கூட பெயிண்ட் அடித்ததை நான் பார்த்திருக்கேன். பெயிண்ட் அடித்து அதுக்கு மேல வேலை கிடைக்கலன்னு சொல்லி இதற்காகவே தாயகம் போன ஆட்களையும் நான் பார்த்திருக்கேன். இப்படியான நிலைமையில தான் இருக்கிற ஒரு ஆட்களால எப்படி தாயகம் போய் பொருளாதாரம் ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க சொல்ற விஷயத்துல பார்க்கிற போது பொருளாதார ரீதியில மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. பொருளாதாரம் சரி, உயிரோட கூட பொருளாதாரம் ஏதோ ஒரு நேரம் சாப்பாடு கஞ்சியை குடிச்சிட்டு கூட இருக்கலாம்னா அங்க உயிருக்கே ஆபத்து இருக்கு. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் சிக்கல்களை சந்திக்கிறோம். ஏற்கனவே நீங்க சொன்னது போல UNHCRல இருந்து கூட்டிட்டு போனவங்களே வந்து கைது செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுக்கான ஒரு தீர்வையோ இதுக்கான ஒரு நம்பிக்கையோ நீங்க வந்து இலங்கை அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்க்கறீங்க, அப்படித்தானே? இல்லை, நம்பிக்கையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றால் எப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இலங்கை அரசாங்கத்தை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். நான் யாருக்கு பயப்பட ஒன்று அவசியம் கிடையாது. என்னென்னு சொல்லி சொன்னால் இலங்கைன்ற நாட்டில் வந்து நீங்கள் வடிவாக பார்க்கணும். முன்னைய ஆட்சியாளர்கள் வந்து ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கி விட்டு போயிட்டினோம். சரிதானே? பொருளாதார ரீதியாகவும் சரி, உயிர் சேதங்களாக இருந்தாலும் சரி, பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி போட்டு அவர்கள் போயிட்டினோம். இப்போ அதே ஆட்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுக்கு இன்னும் இலங்கையில் வந்து தங்கள் இனத்துக்குள்ளேயே பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு இருக்கணும். சரி, அப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கும் போது அது பரவலாக இலங்கை முழுவதும் அந்த பிரச்சனை வந்து முத்தி கொண்டு வரும். அதான் நிறைய ஆயுத கலாச்சாரம் இருக்கு. அடிப்படை டெய்லி கொழும்புல ஒரு துப்பாக்கி சூடு வருது. இப்போ புலிகள் இல்லாத இடத்துல வந்து எப்படி இன்றைக்கு என்னென்ன துப்பாக்கி கலாச்சாரம் இருந்து கொண்டு தான் இருக்குது, அதை உங்களால் தடுக்க முடியல. என்ன ஒரு விடயம் பார்த்தீங்கன்னா போத கலாச்சாரம்ன்றது வந்து இன்றைக்கு இலங்கையில் உலக நாடு முழுக்க பேசும் பொருள் முதல் எடுத்தாலும் இலங்கை நியூஸ் போதைப் பொருள்னு தான் வருது. சரி, அப்படி ஒரு நாட்டை உங்களோட நாடு இவ்வளவு விஷயம்லாம் சொல்லிங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உண்மையாகவே இங்க இருக்கிற மக்களுக்கு தங்களுடைய தாயகத்துக்கு இலங்கைக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விருப்பம் இருக்கா இல்லையா? இல்லை, இருக்கம்மா, இருக்கு. ஆனால் இலங்கையில் வந்து ஒரு
இலங்கைக்கு போனால் இனி ஒரு ஒரு உயிர் சேதமோ ஆகாத நிலைமைக்கு இலங்கைன்ற ஒரு தேசம் வந்து மாறணும். இலங்கையில் இருக்கிற மனிதர்கள் முதல் மனிதர்களாக இருக்கணும். சரி, அரசியலுக்காக உயிர்களை கொள்ளக்கூடாது. நீங்கள் அரசியல் செய்யணுன்றதுக்காக உயிர்களை கொள்ளக்கூடாது. அது இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இங்கே செய்கின்ற விடயம் வந்து நாங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது என்ன எங்களுக்கு அச்சம்தான் ஏற்படுகிறது. மக்களுக்கு போக விருப்பம், சொந்த நாட்டில் பிறந்தவனுக்கு போக விருப்பம் இல்லை என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது. இன்றைய வரைக்கும் வாங்கி கொண்டு இந்த இடத்துல வந்து அந்த செய்தி குறிப்புல பார்க்க போது விருப்பம் இருக்கிறவர்கள் வாங்க அப்படின்னு ஒரு விஷயம் அதை பார்க்கக்கூடியதா இருக்கு. இதுக்கு பின்னணியில இருக்கிற விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ எண்ணம் வந்து ஈழத்தமிழர்களை இவர்களால் எண்ணம் அடக்கி வச்சிருக்க முடியாது. இவர்கள் அது கொஞ்சம் ஃப்ரீ பண்ணித்தான் ஆகணும். இந்த உலக நாடுகள் முழுவதும் இந்த இலங்கையில் வந்து அந்த பார்வையோடு தான் இருந்து கொண்டு இருக்கிறது. இது காரணம் இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இனப்படுகொலை எல்லா ஆதாரங்களும் இன்றைக்கு வெளியில் வர தொடங்கிட்டு. பச்சில குழந்தைகள் எல்லாம் என்ன தவறு செய்தார்கள்? அப்போ இந்த செம்மணி என்ற ஒரு இடத்துல வந்து இப்போ இன்றைக்கு எத்தனையாயிரம் பேருடைய எங்களுடைய உறவுகளுடைய வித்துடல்களை இன்றைக்கு உடம்புகளை எடுத்துக்கொண்டிருக்கணும். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி தோணும்? மோசமான நாடுன்னு தான் நாங்கள் சொல்லணும். இது ஒரு மோசமான நாடு. பச்சில குழந்தைகளை கொலை செய்கிறார்கள் சொல்லல் எந்த தூரத்துக்கு என்ன தமிழ் மக்கள் மீது ஒரு இனவரி கொண்டிருப்பார்கள் என்று நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ எப்படி சொல்கிறீங்க இலங்கை நாடு மாறிட்டுது, இப்போ அந்த அரசாங்கம் எல்லாமே நல்லது செய்யுது என்று சொல்கிறீங்க. சரி, இந்த 5 வருஷம் தான் இந்த அரசாங்கம் இருக்கு. சப்போர்ட் அடுத்த 5 வருஷம் ஆட்சி மாறிட்டா 2029 நமல் ராஜபக்ஷ தான் ஜனாதிபதி என்னன்னு சொல்லிட்டு இருக்கு. அதான் சொல்றேன், சப்போர்ட் ஆட்சி மாறிட்டா இப்போ அனுர அரசு ஆட்சி ஆள்ற மாதிரி அவர் ஆளுவாரா? அதுக்கு என்ன கரண்டி நீங்க சொல்லுங்க? கண்டிப்பா இல்லை, எதுவுமே இல்லையில்ல. அப்போ அவருடைய ஆட்சியில் தமிழ் மக்கள் திருப்பி அலுவலப்படக்கூடாது. அப்போ இங்கே நாங்கள் ஆழமாக சிந்திக்கணும், ஒரு விஷயத்தை ஆழமாக சிந்திக்கணும். இப்போ இந்த சர்வதேச நாடுகளிடம் வந்து இலங்கைன்ற ஒரு நாடு வந்து தவறு செய்யவில்லை. எந்த அரசு தமிழ் மக்கள் மீது இனப்படுகொலையோ அல்லது எந்த விடயமும் செய்யவில்லை. இந்த செம்மணி என்ற ஒரு விடயத்தை வந்து மறைப்பதுக்கே இப்போ இங்கே இருக்கின்ற புலமையர் மக்களை வந்து வாங்கொண்டு சொல்வது வந்து இலங்கை அரசாங்கம் இந்த மக்களை எடுக்குது, சரி நல்லது செய்கிறாங்க, அந்த இதை வந்து திசை திருப்பி விடுவதாக என்னுடைய பார்வையாக இருக்கிறது. அதாவது ஒரு 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 பெரிய கோடு இருக்குன்னா அதை விட பெரிய கோடை போட்டு இதை அந்த மற்ற கோடை அழிக்கிறது. அப்போ அழிக்கிறதுக்கான விடயமே நீங்கள் வாங்குவோம், சமாதானமாச்சுது, இங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் எல்லாரும் வரலாம் என்ற மாதிரி கொண்டு போறீங்க. நீங்கள் சொல்லிட்டீங்க வரலாம்னு சொல்லி போட்டீங்க, எல்லாத்தையும் சொல்லி போட்டீங்க. இப்போ பொருளாதாரம் என்ன இருக்குது உங்கள்கிட்ட? இந்த மக்களை வாழ வைக்கிறதுக்கான பொருளாதாரம் இருக்குது. இப்போ இங்கே இந்தியாவில் அவன் அன்றாடம் கூலிக்கு வேலைக்கு போய் கட்டில் வாங்கியிருக்கிறான், ஏசி வாங்கியிருக்கிறான், ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கிறான், வாஷிங் மிஷின் சொல்லி வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கிறான். அவன் தேவையானது எல்லாமே இந்த நாட்டில் சம்பாதிச்சு அவனுக்கு கொண்டு ஒரு இருக்கக்கூடிய மாதிரி அவன்கிட்ட உழைப்பிலேயே ஒரு வீட்டையும் அந்த இடத்துல கட்டி வாழக்கூடிய தன்மையை இங்கே உருவாக்கி வச்சிருக்கிறான். சரிதானே? இப்போ இங்கேயே நாங்கள் அவன்கிட்ட உழைப்பை முதலிடம் இங்கே போட்டுட்டான். சரியா? இப்போ இந்த பொருளையும் கொண்டு போக முடியாது, இலங்கைக்கு கொண்டு போக முடியாது, அந்த வீட்டையும் தூக்கி கொண்டு போக முடியாது. சரி, அந்த வீடை வந்து இடிச்சிட்டு இலங்கைக்கு போகிறதா இருந்தால் இந்திய அரசாங்கம் அந்த வீட்டுக்கான நடுசாடு கொடுக்குமா? கொடுக்காது. நான் உனக்கு இடம் தந்தேன்னா நீங்கள் கட்டின அது உன்னுடைய பிரச்சனை தான் சொல்லும். சரி தானே? சரி, இவ்வளோத்தையும் விட்டுட்டு வரோம். சரி, எங்களுக்கு வந்தால் எத்தனை லட்சம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க என்று எனக்கு நஷ்டஈடு இருக்குது. இப்போ உங்களுக்கும் புலிகளுக்கும் தான் மோதல். சரி தானே? அப்பாவி மக்களை நீங்கள் இன்றைக்கு புலம்பெயர்ந்து வந்தது அப்பாவி மக்கள், புலிகள் வரவில்லை. அப்பாவி மக்கள்லாம் இங்கே புலம்பெயர்ந்து வந்திருக்கிறார்கள். அப்போ யாரால் பாதிக்கப்பட்டது? அரசாங்கத்தால். அப்போ அரசாங்கத்தில் பாதிக்கப்பட்டிருக்கான், 30 வருடமாக பாதிக்கப்பட்டிருக்கிறான். அப்போ 30 வருஷத்துக்கு நாங்கள் கணக்கு போட்டு பார்த்தால் நீங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டாம். இந்தியா காசுக்கு ஒரு 50 லட்சம் கொடுங்க, 50 லட்சம் கொடுங்க. ஏனென்றால் அவன் போய் அந்த நாட்டில் ஒரு 50 லட்சம் காசை பேங்கில் போட்டுட்டு அதை எடுத்து அவன் தின்ன தேவையில்லை, அதை கொண்டே போட்டுட்டு அவன் நம்பிக்கையாக வேலையில் போகிற காசை வச்சு அவன் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்துடுவான். ஏன்னா அங்கே காசு இருப்பில் இருக்கிற நம்பிக்கையோடு அவன் வேலைக்கு போவான். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ எந்த ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் அறிவிக்காமல் வாங்கொண்டு மட்டும் வெளிப்படையாக சொல்லி போட்டு மீறி சொல்ல மாட்டேன்றீங்க. நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த மக்களுக்குன்றது சொல்ல மாட்டேன்றீங்க. அப்போ எப்படி நாங்கள் போகிறது? கண்டிப்பாக எப்படி? ஒரு நியாயமான ஒரு கேள்விதான். நிச்சயமாக ஒரு பொருளாதார ரீதியான எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை, பாதுகாப்பு ரீதியான எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த தேசத்துக்கு போகிறது அப்படின்பது மிகப்பெரிய யோசிக்க வேண்டிய, இன்னும் யோசனைக்கு உள்ளாக்க வேண்டிய ஒரு சிக்கலுக்குள்ள வந்து இந்த எதிரிகள் முகாமில் இருக்கிற மக்களை தள்ளி இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ஆழமா நாம் பதிவு செய்வோம். இது எல்லாவற்றையும் கடந்து
நமக்காக தேர்வு செய்த அரசியல் தலைமைகள் அவர்கள் எல்லாம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. அந்த ஆட்சி மாற்றம் தொடர்பில் வந்து சில மென்மையான போக்குகள் ஈழத்தமிழர்கள் மேல வந்திருக்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த புலம்பெயர்ந்து இந்த முகாம்கள்ல இருக்கிற இந்த மக்களுக்கு இந்த அரசியல் தலைமைகள், இலங்கையிலிருந்து வர்ற அரசியல் தலைமைகள் இதுவரைக்கும் உங்களோட ஏதாவது பேசினார்களா? ஏதாவது நடந்ததா? இதை பத்தி உங்களுடைய மனக்கிடங்குல இருக்கிற விஷயங்களை எங்களோட அது பகிர்ந்து கொள்ளுங்க. நீண்ட காலமாக எனக்கு ஒரு தளம் கிடைச்சால் அந்த தளத்தில் நான் போய் என்னுடைய கருத்தை சொல்லலாம்ன்றது நீண்ட காலம் ஒரு தளம் கிடைக்கணுமன்றதை நான் எதிர்பார்த்து கொண்டு வந்தேன். நான் அது கால சூழலில் வந்து எனக்கு அமைஞ்சிருக்கிறது. அதுக்கான தளம் தான் தளமாக நான் பார்க்குறேன். விக்னேஸ்வரர் ஐயா தானே இப்போ அண்மையில் கூட நாங்கள் விக்னேஸ்வரர் ஐயா ஆட்சியில் இருந்த காலத்தில் அவருடைய முதலமைச்சராக இருந்த அந்த காலத்தில் கூட இந்தியாவுக்கு வந்தவர் ரஜினிகாந்தையெல்லாம் பார்த்துட்டு போனவர். ஆனால் அவரெல்லாம் இந்த முகாமுக்களை வந்து சந்தித்து இந்த மக்களுடைய நிலப்பாடுகளை பற்றி அவர்கள் என்ன நிலப்பாடு இருக்கின்றதை கூட வந்து பேசுகிறதுக்கு கூட அவர் இந்த பக்கம் வரையில்லை. பக்கத்தில் தான் புலன் முகாம் இருக்குது. அதை தாண்டி தான் கும்பிடிப்புட்டி முகாமுக்கு போகணும். சரிதானே? சரி, கும்பிடிப்புட்டி வரது உங்களை தூரமாக இருந்ததா நீங்கள் இந்த புலன் முகாமுக்கு போயிருக்கலாம். அங்கேயும் நல்லா பேசக்கூடிய ஆக்கள் இருக்கணும், அது விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கணும். அங்கேயும் நீங்கள் போயிருக்கலாம். சரி, அங்கேயும் நீங்கள் போகவே இல்லை. அதுக்கு பிறகு வந்து என்னுடைய சகோதரர் அர்ச்சுனா அவர்கள் வந்தார்கள். சரிதானே? அர்ச்சுனா அவர்கள் வந்தார்கள். வந்துட்டு அவர் வந்தது விஜயண்ணாவை தான் பார்க்க வந்தார் நினைக்கிறேன். விஜயண்ணா வந்தவர் அவர் விஜயண்ணா பார்க்கல, அவை சார்ந்த ஆக்களை பார்த்துட்டு அதுக்கு பிறகு எங்களுடைய அண்ணன் திருமாவளவனுடைய திருமாவளவனை சந்திச்சிருக்கிறார். மே 17 விளக்கெல்லாம் கொளுத்திருக்கிறார். அங்கே மேடையிலெல்லாம் பேசியிருக்கிறாரு. ஆனால் அங்கே பேசுகிறதுக்கு அந்த மக்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் தன்னுடைய சொந்த மக்கள் எங்கே அகதியாக இங்கே இருக்கிறார்கள்ன்றது அவர்களை வந்து எட்டி பார்த்து அவரோட பேசுகிறதுக்கு கூட அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை. அல்ல அவருடைய கருத்தை கேட்குறதுக்கு அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை. வந்தவர்கள் சென்னையிலிருந்து போயிட்டார்கள். அதேமாரி எங்களுடைய அண்ணன் கஜேந்திரகுமாரன் அண்ணன் அவர்கள் இங்கே வந்தார்கள். அவரோட குடும்பமாகவே வந்தார்கள். சரிதானே? வந்தவர்கள் இங்கே இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களையும் பார்த்தார்கள், மனுக்கள் கொடுத்தார்கள். எவ்வளோ நேரமாக போகுது? 1 மணி நேரம் கும்பிடுப்பட்டி. ஏன்னா நீங்கள் தமிழீழத்துக்குள்ள ஒரு முதலமைச்சராக வரப்போறேன்னு சொல்லி ஆட்சியில் நிற்கிறார்கள், ஒரு பொறுப்பில் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறார்கள். அப்போ இங்கே இருக்கிற புலமையின் தமிழர்கள் அப்போ யார்? அப்போ மேற்கத்திய நாடுகளில் இருக்கிறவர்களும் ஈழத்தில் இருக்கிறவர்களும் மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்களா? அப்போ இந்தியாவில் அகதியாக வந்தவர்களை இதில் வந்தவரை நீங்கள் இன்னும் கூட யோசிச்சு பார்க்கல, எட்டி பார்க்கக்கூடிய அவர்களை பற்றி ஒரு சுகம் கூட நீங்கள் விசாரிக்கக்கூட வரவில்லையே. வந்தீங்கள், சென்னையோட நின்றீங்கள், மனு கொடுத்தீங்கள், நின்றீங்கள், பேசினீங்கள், போயிட்டீங்கள். என்ன பேசினீங்கள், எது பேசினீங்கன்னு இன்று வரைக்கும் யாருக்கும் தெரியல. சரி, அதே கூட இன்றைக்கு இவர்கள் வந்த விஷயத்தை கூட என்ன இங்கே இருக்க சட்டசபையில் இப்போ வந்த மதிப்புக்குரிய விஜய் அண்ணா அவர்கள் அவர்கள் என்ன காரணமாக வந்ததை விடயமாக கூட சட்டசபையில் கூட அவர் இன்னும் ஒரு அறிவித்தலை கொடுத்துருக்கிறாரா? இல்லை, கொடுக்கல. ஏன் வந்தார்கள், என்னத்தை கொடுத்தார்கள்னு கொடுக்கல. அப்போ எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு தானே. இப்போ நம்மவர்கள் பெரியாக்கள் வந்திருக்கீங்கன்னா ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட முக்கியஸ்தர்கள் வந்திருக்கிறார்கள். ஏதோ அங்கே இருக்கிற புலமைந்த எங்களுடைய மக்களுக்காகத்தான் வந்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு அறிக்கையை விஜயண்ணா சொல்லப் போகிறார்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கத்தானே வேணும். ஆனால் இதுவரைக்கும் அது விடயமாக ஒரு பேசும் பொருளாக இன்னும் இதுவரைக்கும் வரையில, பேசும் பொருளாக வரல. நிச்சயமா. அதாவது விக்னேஸ்வரன் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலிருந்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் மாகாண சபை தேர்தல் நடக்கலை. இன்றைக்கு மாகாண சபை தேர்தலுக்கான பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. அதுக்கான பலரும் போட்டியிட்டு கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இலங்கையிலிருந்து வருகிற தமிழ் அரசியல்வாதிகள் உங்களுக்கு கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அதான் உண்மையான விடயம். ஏன்னா 30 வருடங்களாக 35 வருடங்களாக 30 வருடங்களாக கைவிட்டுட்டாங்கன்றதை சொல்கிறத விட இப்போ இலங்கையில் இருக்கிற சூழ்நிலையில் எதிரிகளை கையாள முடியாத நிலைமையில அவர்கள் திணறுகிறார்கள். என்னென்னு சொல்லி சொன்னால் இங்கே இருக்கின்ற இடத்துல ஒரு செடி இல்லை. இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலையே ஒரு செடி இல்லாமல் இந்த மக்களை கையாளுற நிலைமையில இப்போ அவர்கள் யோசிச்சு கொண்டு இருக்கிறார்கள். இதை யோசிக்கிறதுக்கு காரணம் நிறைய இருக்குது. முதல் வடக்கு கிழக்கில் இருக்கிற இராணுவம் வெளியேறணும், காணிகள் விடுபடப்படணும். சரிதானே? எல்லாரும் இளைஞர்கள்னு சொல்லி சொன்னால் அங்கே இராணுவம் தேவையில்லை, காவல்துறையை தவிர இராணுவம் தேவையில்லை. கண்டிப்பாக. சரியா? கையாளுறதுக்கு நீங்கள் தமிழ் பாலிசியும் இருக்குது, சிங்கள பாலிசியும் இருக்கட்டும். எல்லா இலங்கையும் முழுக்கதும் அதுதான் இருக்குது.
அப்போ அதை கையாளுறதுக்கு பொலிஸ் போதும். கண்டிப்பா தெற்குல எவ்வளவு ராணுவ பிரசனம் இருக்கோ அதே அளவு வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கலாம். தெற்குல இருக்கிற மாதிரியான இலங்கையர்கள் தான் வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கிறார்கள் என்று அனுரகுமார திசாநாயக்கா சொல்றாரு. சொல்லும்போது பிறகு ராணுவம் தேவையில்லை. அப்போ இலங்கை தேசம் முழுவதும் நீங்கள் எங்கடையான்னு சொன்னால் பிறகு யாருக்கு அந்த ராணுவம்? இப்போ நாங்கள் வேறு நாட்டவர்களும் இல்லையே நீங்கள் அங்கே எங்களுக்கு பாதுகாப்பாக போட்டுட்டு உட்கார்றதுக்கு. இளைஞர்களான நாங்கள் பிறகு எங்களுக்கு மட்டும் ராணுவம்னு கேட்குறேன் நான். தென்னிலங்கைக்கு போங்க, கொழும்புக்கு போங்க, நீர்கொழும்புக்கு போங்க, முக்கியமான இடங்களில் மட்டும்தான் ராணுவம். மற்ற இடத்துல ராணுவத்தை காண முடியாது. நீங்கள் சென்னையில் இருக்கிற ராணுவத்தை முழுக்கத்தை கொண்டு வந்து இங்கே வச்சு கொண்டு இருக்கிறீங்க, வடகிழக்கில் வந்து வச்சுக்கிறீங்க. அப்போ அதை வெளியேற்றுறதெல்லாம் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது? அச்சம் போகணும், மக்கள் பிரச்சனை இல்லாமல் வாழணும் என்றால் முதல் இந்த இராணுவ சம்பந்தப்பட்ட விடயங்களை வெளியேற்றுங்க. கண்டிப்பாக இது தாயகம் திரும்பினால் என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் வரும் அப்படின்பது தொடர்பிலான பல விஷயங்களை நீங்கள் பதிவு செய்திருந்தீங்க. தற்போது அண்மையில் ஒரு செய்தி கேள்விப்படுகின்ற போது காணொளிகளாக கூட அந்த செய்தி வந்திருந்தது. இந்த மறுவாழ்வு முகாம்களில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தள்ளுமுள்ளு, போலீஸுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் அண்மையில் எனக்கு தெரிந்த ஒரு 5 நாட்களுக்கு முன்னதாக இந்த சம்பவம் நடந்திருக்கு. உண்மையாக என்னதான் நடந்தது? நம் மக்களினுடைய அழுகுரல்கள் தங்களை அகதி நாய்கள் என்று சொன்னதான திட்டி தீர்த்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு மிகவுமே மனதுக்கு கஷ்டம் தரக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள் இது எல்லாம் சொன்னதாக கூட பல செய்திகள் எங்களுக்கு ஒரு செய்தி ஊடகமாக கிடைச்சது. உண்மையாக அங்கே என்ன நடந்தது? இப்போ அந்த நிலவரம் எப்படி இருக்கு? இல்லை, அது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு வயசு 60 வயசுன்னு நினைக்கிறேன். அவர் புழல் முகாமில் மெல்லிய கடை வச்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் சீட்டுக்கெல்லாம் சீட்டு பிடிக்கிற ஒரு ஆள் தான், சீட்டு பிடிக்க ஒரு ஆளாகத்தான் எனக்கு சொன்னவர்கள். அவர் இந்த சீட்டு காசு போட்டவர்களிடம் காசு கேட்டிருக்கிறாரு. அது நீண்ட காலமாக அது இழுபறியிலேயே இருந்திருக்கிறது. தொடர்ச்சியாக காசு கேட்டு பார்த்துருக்கிறாரு. அவர்களும் கொடுக்குற மாதிரி இல்லை. அப்போ இவர் காசு கேட்டுருவாரோ அப்படின்னு சொல்லி போட்டு, இப்போ நாங்கள் கண்ணால் பார்க்கல, நான் கண்ணால் பார்த்தா தான் சில விஷயங்களை சொல்லணும். இப்போ மக்களுடைய கருத்தை அங்கேருந்து பொட்டிலேருந்து கருத்தை தான் நாங்கள் சொல்ல முடியும் இங்கே. அப்போ அவர்களுடைய இதென்னு சொல்லி சொன்னால், அங்கே அந்த தாயாருடைய மகள் அவன் அந்த மகளை கையை பிடிச்சதாக சொல்லி ஒரு வழக்கு போட்டிருந்தது. எனக்கு அந்த காசை வாங்கக்கூடாது, இவர் வாங்கக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு பொய் வழக்க போட்டதாக செய்திகள் சொல்லிச்சிடும். அப்போ இவரை அரெஸ்ட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாக இவர் சிறையில் இருந்தவர். சிறையில் இருந்து புனையில வெளியில் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே அவர் அங்கே போய் கையொப்பம் போடணும். அதில் ஒரே ஒரு நாள் அந்த கையொப்பம் போடுறதுக்கு இவர் அங்கே போகவே இல்லை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகவே இல்லை. அப்போ அந்த ஒரு நாள் போகாத ஒரே காரணத்துக்காக அவரை ஒரு தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த அகதி நாயன்லாம் சொல்லி அவரை திட்டிருக்கணும். அப்போ அவருக்கு அந்த மன அழுத்தம் அந்த வார்த்தைகளை தாங்க முடியாத ஒரே காரணத்தால் அவரை எலிமருந்து கொடுத்ததாக திரும்பி அவர் போகவில்லை, வீட்டுக்கு போகவில்லை. அங்கே இடையிலேயே எங்கேயோ அவர் ரெட்டு சீட்டை எங்கேயோ இடையிலேயே ஒரு மெல்லிய கடைக்கிட்டேயோ எங்கேயோ இடையிலேயே அவர் அங்கே இறந்ததாக சொல்லப்படுது. ஆனால் இதில் இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை, இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் இந்த இடத்துல ஒரு நாள் போகலை என்றால் அதுக்கு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும் இல்லை. ஒரு நாள் போகாட்டிக்கு இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா கொடு, தப்பில்லை. இல்லாட்டிக்கு ஒரு நாள் போகாததுக்காக இப்போ உனக்கு 1 மாதம் தான் உனக்கு புண வைக்கிறது, உனக்கு 1 மாதத்தில் நீ ஒரு மாதத்தில் நீ ஒரு நாள் வரா விட்டுண்டா உனக்கு என்ன எக்ஸ்ட்ரா 10 நாள் நீ வைக்கலாம், தப்பில்லை. அப்போ அது பிரச்சனை வெளியில் வராது. ஒரு கைதிகளை விடுதலையாக வந்தவர் ஒரு தடவை கௌரவமாக தான் உலக நாடு முழுக்கள் இருக்க அனைத்து போலீஸும் பார்க்குறதுக்கான அந்த சட்டங்கள் ரூல்ஸுகள் இருந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் இந்த கோபங்கள் எப்படி வருதுன்னு தான் தெரியவில்லை, எதுக்காக வருது. இது ஒரு சின்ன பிரச்சனை, என்ன பொறுத்தவரைக்கும் சின்ன பிரச்சனை. கையொப்பம் முடியல, சரியப்பா ஏதோ பிரச்சனை இருக்குது, சரி வரையிலையப்பா, நேற்றையான டைமுக்கும் ஒரு கையொப்பம் போடு, இந்தியாவின் டைமுக்கும் ஒரு கையொப்பம் போடு, முடிஞ்சது விஷயம். அதுக்கு இவ்வளோ வார்த்தையை திட்டணுமென்ற அவசியம் இல்லை. இது நீங்கள் அகதி என்று சொல்கிறது ஒரு ஆளுக்கு தான். ஆனால் அது வெளியில் ஒரு வரும்போது பிரச்சனை வெளியில் எல்லா மக்களுக்கும் தெரியும் போது ஒட்டுமொத்த தமிழர்களையும் பாதிக்குது, சரிதானே? அப்போ எங்களுக்கு கோபம் வருது. இப்போ நாங்களும் எதிர்கால தானே வந்திருக்கிறோம். அப்போ எங்களுக்கு கோபம் வருது, கவலையாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் எங்களை வேதனைப்படுத்துறது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் இல்லை. இப்போ எத்தனை நாளைக்கு இந்த வலிகளை சுமந்து கொண்டு நாங்கள் வாழ்கிறதுன்ற ஒரு இது இருக்குல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ 30 வருஷமாக இங்கே இருந்துட்டோம். அன்றைக்கு நான் சொன்ன மாதிரி தான் அரசாங்கம் உதவியை தருது, கொடுக்குது, தப்பில்லை.
இப்போ கூட அந்த வீட்டு திட்டங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வீட்டு திட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வீட்டு திட்டத்தில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அரசு மேலிடத்திலிருந்து எங்களுக்கு சரியான ஒரு ஒரு நிதியை, ஒரு வீட்டு திட்டத்துக்கு ஒரு சரியான நிதியை அதை ஒழுங்கு பண்ணி விட்டுருப்பார்கள். சரிதானே? இடையில இருக்கிற அதை கான்ட்ராக்ட் எடுக்கிறவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், ஒரு தரமான வேலையும் கிடையாது. ஒரு தரமாக அந்த மக்கள் வந்து ஒரு பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு வீடுகளாகவும் இருக்க முடியாது. இப்போ உங்களோட குடும்பத்தில் வந்து 7 பேர் இருப்பினம், 8 பேர் இருப்பினம், இல்லை 12 பேர் கூட இருக்கலாம். ஒரு 3 ஆண்கள் இருக்கலாம், 4 பெண்கள் இருக்கலாம். ஒரு சின்ன ரூமு, ஒரு சின்ன ஹால், ஒரு சின்ன கிச்சன், ஒரு கதிரையோ மேசையோ ஒரு டிவி எதுவுமே வைக்க முடியாது. சரிதானே? பெண்கள் ஆண்கள் இருக்கிற இடத்துல ஒரு ரூம், இந்த ரூமுக்குள்ளே எப்படி பெண்களுடைய அவர்களுடைய அந்த வீட்டுக்குள்ளே எப்படி நடமாட முடியும், இல்லை அவர்களுடைய ஒரு உடுப்பு சேஞ்ச் பண்ணுறாவோ அல்லது என்ன பண்ணுறாலோ அந்த ஒரு ரூமுக்குள்ளே எப்படி என்ன பண்ண முடியும், குட்டி ரூமுக்குள்ளே என்ன பண்ண முடியும். அப்போ அதை கொஞ்சம் யோசிக்கல, இந்த அரசு யோசிக்கல. அப்போ ஒரு வீடை நீங்கள் கட்டி கொடுக்குறீங்க என்றால் பெண்கள் இருக்கிறாங்கன்றது யோசிச்சு கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கு எப்பயும் ஒரு தனி ரூம் வேணுமுங்க. அப்போ ஒரு 2 ரூம் இருக்குது, ஓகே, ஒரு அங்கே ஆண்கள் இங்கே பெண்கள், ஒரு 2 ரூம், ஒரு ரூம் கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாக போகுது? கட்டிட்டீங்க, கொஞ்சம் ஆசையோட கட்டி கொடுங்களேன், நாங்களும் ஆசைப்படுவோம். அதாவது அந்த அந்த அளவு, அதனுடைய அமைப்புகள் இன்னும் சில சிக்கல்களை கொடுக்குது அடிப்படையிலேயே கொடுக்குது. சரி சிக்கல், நிறைய சிக்கலை கொடுக்குறது. இப்போ எங்களுக்கு ரோட்டை போட்டு உரினோம். இப்போ சும்மா பெஞ்ச மழைக்கு போட்ட ரோடும் மேலே அப்படியே கரைஞ்சி அப்படியே வருது. அது வண்டியெல்லாம் போய் வர இன்னும் பள்ளமாகும். இப்போ கூட எங்களோட முகாம்களுக்குலாம் ரோடுகளை கூட போடாமல் தான் இருக்குது. எல்லாம் பள்ளத்துக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் விழுந்து தான் நாங்கள் எங்களோட இதுகள் போய் கொண்டு இருக்குது. அப்போ நாங்கள் இப்படி 30 வருஷமாக இதுக்கு மேலாக இப்படி நாங்கள் சிதைஞ்சு கொண்டு இருக்கிறதும், அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் மாதந்தமாக எங்களுக்கு கொடுக்குற காசுகள், இப்போ இங்கே 83,000 சொச்சம் மக்கள் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த 80,000 சொச்சத்து மக்களுக்கு ஒரு தலைக்கு நீங்கள் 1000 படி இத்தனை மக்களுக்கு கணக்கு போடுங்க, எவ்வளோ வருது? லட்சத்துக்கு மேலே வருதுல்ல. அப்போ ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருப்பான், கணக்கு போடுங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அப்படி கொடுக்குற காசை இப்படி கொடுக்காம ஒரு தொகையாக கொடுத்துரு. இந்தா நீங்களாம் ஊருக்கு போங்க, இந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு 1 கோடி ரூபாயோ அல்லது ஒரு 50 லட்சமோ நாங்கள் தர்றோம். நீங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்க போகிற காசை ஒரே டைமுக்குள்ள கொடுக்க முடியாட்டிக்கு இத்தனை வருஷத்துக்குள்ள இத்தனை குடும்பம் இலங்கைக்கு போகலாம், ஒரு 100 குடும்பம் போகலாம். 100 குடும்பத்துக்கு 100 கோடி ரூபாய் இந்தா கொடு. அவன் நாட்டுக்கு போகிறான், சந்தோஷமாக போகிறான், சந்தோஷமாக குட்டை கட்டி போட்டு அவன் அங்கே இருக்கிறதுக்கு அவன் நல்லதோ கெட்டதோ அங்கே இருக்கிற ஆக்களை வச்சு ஏதோ வாழ்றதுக்கு அவன் போயிடுவான். இதை நீங்கள் செய்யலாம். ஆனால் நீங்கள் காலம் பூரா கொடுத்து கொண்டு இருக்கிற காசுக்கும் ஒரே டைம் கொடுத்துக்கிற காசுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான சட்ட சிக்கல், அதுக்கான ஆவணைகள் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத இதை கேட்கிற அதுக்கான இது வந்து ஒரு ஏன்னா இப்போ ஒரு யோசனை தான். ஆனா அகதிகள் முகாம் அப்படின்னு சொல்லும்போது யுஎன்ஹெச்ஆரினுடைய மிகப்பெரிய ஒரு நிதி, அதுக்கான ஒதுக்கீடு அது என்பதும் இருக்கு. இது உலகளவிலான இந்த மாதிரியான ஒரு நாட்டிலேருந்து புலம்பெயர்ந்து இருக்கிறவர்களுக்கான செலுத்தக்கூடிய ஒரு நிதியினுடைய ஒரு அளவு அந்த எனக்கு தெரிந்து யுஎன்ஹெச்ஆரினுடைய ஒரு பெரும் பங்கு நிதி இதுக்கு செலவிடப்படுது. நீங்க சொல்றது, நீங்க கேட்கறது இது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை, இது ஒரு விண்ணப்பம், இது வந்து தமிழக அரசுக்கு நீங்க வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய கோரிக்கை அப்படின்னு தான் நாங்க எடுத்துக்கொள்ள முடியும். குறிப்பாக இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லாகவே உணர முடிகிறது. ஏதிலிகளாக இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து கிட்டத்தட்ட நீங்க சொன்னது போல 83,000த்துக்கு மேற்பட்ட மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களை இலங்கை அரசாங்கமும் கருத்தில் கொள்ளவில்லை. அந்த இலங்கை அரசாங்கத்துக்கு அங்க இருக்கிற மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசியல்வாதிகளும் கருத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. இந்திய அரசாங்கமும் கருத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. தமிழக அரசாங்கமும் கருத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆதங்கத்தோட நீங்க நிறைய விஷயங்களை இந்த இடத்துல நீங்க பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த காணொளி போய் சேர்பவர்கள்ட்ட போய் சேர வேணும். நீங்க வைக்கிற கோரிக்கைகள் அவர்களுடைய காதுக்கு போய் சேர வேணும் அப்படின்ற ஒரு விஷயம். குறிப்பாக ஒரு அடிப்படையாக ஒரு வீடு கட்டி கொடுக்கறதுல கூட ஒரு ஸ்பேசியஸான வாழ்தலுக்குரிய முறையிலான அந்த வீடு இல்லை. நீங்க சொல்றது போல நான் படிச்ச அந்த மல்லை நாட்டுல இருக்கிற லயங்கள் எப்படி வந்து ஆங்கிலேயர்கள் அவங்க ஒரு இடங்களை வந்து அந்த குடும்பங்களுக்கு கட்டி கொடுத்தார்களோ அதே மாதிரியான ஒரு போக்குல தான் இங்கேயும் இந்த ஏதிலிகள் முகாம்ல இருக்கிற மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய விஷயத்தை நீங்க வந்து பதிவு செய்திருக்கிறீங்க. கண்டிப்பாக கேட்பவர்கள் கேட்கட்டும், உங்களுடைய கோரிக்கை அங்கே போய் சேரட்டும். ஒரு
ஒரு நியாயமான ஒரு வாழ்க்கை, இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் வாழ்வது போல ஒரு வாழ்க்கையை புலம்பெயர்ந்து வந்த இலங்கை மக்களும் வாழட்டும் அப்படி என்பதுதான் இந்த நேர்காணலுடைய நோக்கம். கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுங்க. சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு ஆசை, நீண்டகால ஆசை, இலங்கை என்ற தேசம் சிங்கப்பூர் நாடாக மாறணும்ன்றது எல்லாருக்கும் ஆசை. இலங்கை என்ற நாடு சிங்கப்பூர் நாடாக மாறணும்னு சொல்லி சொன்னால் அந்த நாட்டை உற்பத்தியாக்க வேண்டிய மக்களை வந்து வெளியேற்றி வச்சிருக்கிறீங்க. உங்களோட காசோ என்னவோ இருந்தால் கூட உழைக்கிற மக்களை வந்து எங்கள் குடியுரிமை இங்கே கொடுக்கிறேன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த மக்களை வாழ வைக்கிற முறையப்படி அந்த அனைத்து மக்களையும் நீங்கள் தாய்மண்ணுக்கு எடுப்பதாக இருந்தால் உங்கள் நாடு சிங்கப்பூராக மாறும். இந்த உழைக்கிற மக்களை இங்கே வச்சு கொண்டிருக்கிறீங்க, சரியா? அதுக்கு நீங்கள் எவ்வளோ காசையும் நீங்கள் செலவு பண்ணுங்க. ஏன்னா நாடு பொருளாதாரம் ஒன்று கண்டிப்பாக இலங்கை அரசாங்கம் வைக்கிற கோரிக்கை என்றுதான் என்னுடைய கடைசி கருத்தாக இருக்கும். நன்றி 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 அம்மா.